இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் எடுத்துக்காட்டு 3.52 பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். y = 2x² என்ற வரைபடம் வரைந்து அதன் மூலம் 2x² - x - 6 = 0 என்ற சமன்பாட்டை தீர்க்க. சரிங்களா? இப்போ நம்ம 2 சமன்பாடு கொடுத்துட்டாங்க. இந்த சமன்பாடை வந்து கிராஃப்லேயும் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே போல் அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றதையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம், கொடுத்துருக்க 2 சமன்பாடு எடுத்து எழுதிப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க சமன்பாடை 1னும் 2வது சமன்பாடை வந்து 2. இது நாமளாக எடுத்துக்கிறது தான். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபஸ்ட் சமன்பாடு இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு x² தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸுக்கான மதிப்பு கொடுக்கல. ஸோ அப்போ இங்கே வந்து எக்ஸுக்கான மதிப்பு நாமளாக எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸின் மதிப்பு, ஜென்ரலாக எக்ஸின் மதிப்பு எடுக்கணும்னா இங்கே நீங்கள் இப்போ -4 எடுத்திங்கன்னா -4லேருந்து +4, ஏன்னா இங்கே நம்ம எக்ஸின் மதிப்பு வந்து நம்ம 0வை கொடுக்கும்போது. சரிங்களா? இல்லை பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக்காக நம்பர்ஸ் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ x² தான் கொடுத்துருக்காங்க, எக்ஸு கொடுக்கல. ஸோ எக்ஸுக்கான மதிப்பு 0ன்னும் போது ரெண்டு பக்கமும் சமமாக எடுக்கணும். -3 எடுக்கிறீங்கன்னா -3லேருந்து +3 வரைக்கும் எடுக்கணும். -4னா -4லேருந்து +4. இல்லை நாங்கள் -2 எடுக்கிறோம் அப்படின்னா -2 -1 0 1 2. சரிங்களா? இங்கே எந்த பக்கம் எடுக்கிறீங்களோ அதே பக்கம் நம்பர்ஸ் இங்கே எடுக்கணும். இப்போ இங்கே என்ன பண்ண, நம்ம -3 எடுத்துக்கலாமா, -3 முதல் +3 வரைக்கும். சரிங்களா? -3லேருந்து +3. இப்போ என்ன பண்ணலாம், மதிப்புங்க கொடுத்துக்கலாமா, எக்ஸின் மதிப்பு -3 முதல் +3. அப்போ -3 -2 -1 0 1 2 3 -3 to +3 எடுத்துட்டோம். இப்போது எக்ஸோட மதிப்பை வச்சு x² மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி அந்த x² மதிப்பு நம்ம அப்ளை பண்ணும் போது நமக்கு இங்கே என்ன கேட்டு, y = 2x². அப்போ எக்ஸோட மதிப்பு இருக்குது, இதை வச்சு x² மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒயினுடைய மதிப்பு கிடைச்சிரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2x² இருக்கா, இங்கே எக்ஸுக்கு பதில் இந்த இடத்துல வந்து -3 கொடுக்கலாமா பாருங்கள். இப்போ என்ன வரும், இந்த 2 அப்படியே வந்துடும். எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஃபஸ்ட்டு -3 இருக்கா, -3 இங்கே அப்ளை பண்ண போகிறோம். -3² இருக்கா, ஸ்கொயர் கொடுத்துக்கலாம். இப்போது -3² இருக்குது, ஸ்கொயர் வந்து இந்த -3க்கு மட்டும்தான், 2க்கு கிடையாது. -3 இன்ட்டு -3 வருமா, மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு 3 3 9. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ 2 × 9 18. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், எக்ஸுக்கு மதிப்பு -2 இருக்கா. அப்போது இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் -2 கொடுத்து அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒயோட மதிப்பு கிடச்சிருமா. இப்போ எக்ஸோட மதிப்பு -3னா ஒயின் மதிப்பு என்னமா இருக்கும், 18 இருக்கும். அதே போல் 2 எக்ஸுக்கு பதில் -2 கொடுக்கலாமா, ஸ்கொயர் வந்துடும். -2 ஹோல் ஸ்கொயரா, அப்போ என்ன வரும், -2 இன்ட்டு -2ன்னு வருமா. மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு 2 பேருக்குன்னா 4 4 இன்ட்டு 2 8. அப்போது இங்கே ஒய் மதிப்பு 8. அடுத்து பாருங்கள் -1. அப்போது 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதில் -1 கொடுக்கலாம், ஹோல் ஸ்கொயர். -1 இன்ட்டு -1 வருமா, மைனஸு மைனஸு ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு 1 1 தான் வரும். 1 இன்ட்டு 2 2. அப்போது எக்ஸின் மதிப்பு -1ன்னா ஒய்யின் மதிப்பு என்னவாக இருக்கும், 2. அடுத்து பாருங்கள் 0. இப்போ இங்கே எக்ஸுக்கு பதில் 0 கொடுக்கும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 0வோட கூட்டினாலோ கழிச்சாலோ அதே நம்பர் கிடைக்கும். அதாவது இப்போ -1 + 0 அப்படின்னா -1 தான் கிடைக்கும். இதே இப்போ மைனஸில் இருக்குது இல்லை ப்ளஸில் இருக்குது, எந்த வேல்யூ வந்தாலும் 0 கூட நம்ம ஆட் பண்ணும்போது அதே கிடைக்கும். அதே மல்டிப்ளிகேஷன்லேயோ டிவிஷன்லேயோ 0 வந்ததுன்னா, இப்போ 0 கூட பெருக்கணும் அப்படின்னும் போது 0வால் எந்த நம்பரை பெருக்கினாலுமே 0 தான் வரும். வகுத்தாலும் எந்த நம்பர் வகுத்தாலும் 0 தான் வருமே, கூட எந்த நம்பர் இருந்தாலும் சரி. 1 × 0ன்னா 0 தான். அப்போ இங்கே என்னவா இருக்கும், எக்ஸுக்கு பதில் 0 கொடுக்கும்போது இந்த டைம் 0 × 0வை ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். 0 × 2 0 தான். அப்போ இங்கே 0. அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு பதில் இங்கே 1 கொடுக்கலாமா, 1 கொடுத்தா என்ன வருங்க, 2 × 1 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 × 2 2. அடுத்து பாருங்கள் 2 இருக்கா, இங்கே எக்ஸுக்கு பதில் 2. அப்போ 2 × எக்ஸுக்கு பதில் 2 கொடுத்தாங்கன்னா 2 ஹோல் ஸ்கொயர்னு வருமா. 2 ஸ்கொயர் பண்ணால் 2 × 2 4. 4 × 2 8.
அடுத்து பாருங்கள் 3. எக்ஸுக்கு பதில் 3 கொடுக்கலாமா? அப்போ என்ன வருங்க? 2 × 3 ஹோல் ஸ்கொயர்னு வருமா? 3 ஸ்கொயர் பண்ணால் 3 × 3 9. 9 × 2 18. இப்போ குறிக்க வேண்டிய புள்ளிகள் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? எப்பயும் போல் எக்ஸ் கமா ஒய் மெத்தடில் தான் எடுத்து எழுத போகிறோம். இப்போ எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு -3ன்னும் போது ஒய் என்னவாக இருக்கும்? 18. அடுத்து புள்ளி பாருங்கள். எக்ஸ் -2 இருக்கும் போது ஒய் வந்து 8. நெக்ஸ்ட் ஒன், எக்ஸ் வந்து மதிப்பு -1ன்னா ஒய்யின் மதிப்பு 2. நெக்ஸ்ட் எக்ஸின் மதிப்பு 0ன்னா ஒய்யின் மதிப்பு 0. அப்போ 0,0. அடுத்து என்ன வரும்? எக்ஸின் மதிப்பு 1ன்னும் போது ஒய்யின் மதிப்பு 2. அடுத்து எக்ஸின் மதிப்பு 2ன்னா ஒய்யின் மதிப்பு 8. அடுத்து எக்ஸின் மதிப்பு 3ன்னா ஒய்யின் மதிப்பு 18. சரிங்களா? இப்போது டேபிளேஷன் போட்டாச்சு, அதனுடைய புள்ளிகள் எடுத்து நம்ம எழுதியாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நமக்கு 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? வரைபடத்துக்கு தேவையான புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை கிராஃபில் மென்ஷன் பண்ணணும். அதே போல் அதுக்கான சமன்பாட்டை தீர்க்கன்னு நம்ம இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இப்போ அடுத்து 2 சமன்பாடை வச்சு இதுக்கான தீர்வு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த புள்ளிகள் கிராஃபில் குறிச்சிக்கலாம். இப்போ சமன்பாடுக்கான தீர்வு அதையும் கண்டுபிடிச்சிடலாமா? அடுத்தது அப்போது 2 சமன்பாடு கொடுத்துருக்காங்களா? நம்ம கொடுத்துருக்க சமன்பாடு 1, 2ன்னுட்டு இது தீர்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், எடுத்து எழுதிப்போம். சமன்பாடு 1,2லிருந்து இது நாமளாக எடுத்துக்கிறது தான். ஃபஸ்ட்டு 1வது சமன்பாடு என்ன? y = 2x². இது நம்ம தீர்வு, அதாவது ப்ளஸ் மைனஸ் பண்ணோம் பார்த்தீங்களா? அந்த மெத்தடில் எழுத போகிறோம். அடுத்த சமன்பாடு பாருங்கள். நமக்கு 2x² - x - 6 = 0 இருக்குது. இங்கே நமக்கு இப்போ இங்கே 1, இங்கே நமக்கு 2x² இருக்கா? ஸோ என்ன பண்ணலாம்? எக்ஸை ஒரு பக்கமாக நம்ம எடுத்து எழுதிப்போம். இங்கே நமக்கு ஒய் இருந்தாலும் இல்லைனாலும் எக்ஸ்க்கு டைம் ஒரு பக்கமாகவும் மீதி டைம் ஒரு பக்கமாக மாற்றி எழுதலாமா? இல்லை நீங்கள் x² = y அப்படின்னு கொடுத்தாலும் சரி, இல்லை முதல் சமன்பாடு மாற்றுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா 2வது சமன்பாடு மாற்றுற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட் சமன்பாடு அப்படியே வச்சுப்போம், 2வது சமன்பாடு மட்டும் மாற்றி எழுதிக்கலாமா? என்ன எழுத போகிறோம்? 2x² - x - 6 = 0ன்றதை வந்து 0 = 2x² - x - 6ன்னு எழுத போகிறோம். இங்கே ஈக்குவல்னு வந்திருக்கிறதுனால பாருங்கள், இப்படி எழுதினாலும் ஒன்று தான், மாற்றி எழுதினாலும் ஒன்று தான். ரெண்டுத்துக்கும் 2 பக்கமும் சமம் அப்படின்னு தான் இதுக்கான மீனிங். அப்போது 2வது சமன்பாடை மாற்றி எழுதுனா 0 = 2x² - x - 6ன்னு வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல் குறி மாற்றுவோம். ப்ளஸ்னா மைனஸ், மைனஸ்னால் ப்ளஸ்ஸு. ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, சரி மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸு இங்கே ப்ளஸ்ன்னு வரும். இப்போ என்னாகும்? ஒய் -0ன்னு இருக்கா? 0வால் கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன ஆகும்? ஒய் அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் 2x² இருக்குது, -2x² இருக்குது. ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே நம்ம குறி மாற்றிருக்கோம். அப்போ இங்கே -x வராது, +x தான் வரும். எதுவும் இல்லை, +x அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், மேலே எதுவும் இல்லை. அப்போ இங்கே குறி மாற்றிருக்கோமா ப்ளஸ்ன்னு? இப்போ +6 அப்படியே வந்துடும். சரிங்களா? இப்போது y = x + 6 நம்ம ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோமா? இந்த தீர்வுக்கான வரைபடத்தை இப்போ நம்ம எடுத்து வரைய போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு புள்ளிகள் மென்ஷன் பண்ணிடலாம், பண்ணதுக்கப்புறம் வரைஞ்சிக்கலாம் டயக்ராம். y = x + 6 அப்படின்னும் போது இங்கே எக்ஸின் மதிப்பை நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸுக்கு கீழே எதுவுமே என்ன பண்ணுவோம்? பகுதியில் வந்து 1 இருக்கிறது அர்த்தம் அப்படின்றது நமக்கு காமனாகவே தெரியும் எல்லாத்துக்கும். அப்போது இந்த மாதிரி எக்ஸுக்கு கீழே எந்த மதிப்பும் இல்லாத, சம்டைம்ஸ் சில சம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு கீழே மதிப்பு இருக்கிற மாதிரி வரும். மதிப்பு இருக்கிற மாதிரி வந்ததுன்னா இப்போது இங்கே எதுவுமே இல்லை, 1 தான். இங்கே எதுவுமே இல்லை, 1. அப்போ 1ன்னா இதுக்கு நம்ம எக்ஸ் மதிப்பு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா -1 0 1 எடுக்கிற மாதிரி வரும். அதுவே நமக்கு எக்ஸ்க்கு என்ன மதிப்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு வந்து டிவிஷனில் மெத்தடில் வரும். ஒரு சில மெத்தட் பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸுக்கு கீழே வந்து 2 வர மாதிரி, இல்லை 4 வர மாதிரி, 5 வர மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இப்போது 2 அப்படின்னு வருதுன்னா -2 0 2ன்னு எடுக்கணும். சரிங்களா? அதே போது 3 வருதுன்னா -3 0 +3, அதாவது -3 -2 -1, அடுத்து 0 1 2 3. இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதே வேல்யூ வரைக்கும் நம்ம டிவிஷனில் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ எடுத்து எழுதிக்கலாமா? இப்போ நம்ம எடுத்து -1 0 1 இந்த எக்ஸோட மதிப்புகளை வச்சுட்டு இதுக்கான புள்ளிகள் என்ன, எக்ஸுக்கு என்ன புள்ளி, ஒய்க்கு என்ன புள்ளின்றதை கண்டுபிடிச்சி நேர்கோடு வரைய போகிறோம்.
ஃபஸ்ட் பாருங்கள், இந்த புள்ளி நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? இங்கே வந்து இப்போ எக்ஸின் மதிப்பு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடலாம். நம்ம எக்ஸின் மதிப்பு -1 0 1 சரிங்களா? இப்போ இதை வச்சு எப்பயும் போல் எக்ஸோட மதிப்பு என்னென்ன, எக்ஸ் வந்து -1 0 1 எடுத்து எழுதியாச்சா? அடுத்து பாருங்கள், இப்போ நமக்கு ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், சமன்பாடு y = x + 6 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்ம எக்ஸோட மதிப்பை வந்து 6 கூட ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு ஒயின் மதிப்பு கிடைக்கும். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம், எக்ஸ் எடுத்து எழுதிக்கலாமா? அடுத்து +6 இருக்குது, அடுத்து 6. இந்த ரெண்டு மதிப்பை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஒய்யோட மதிப்பு கிடச்சிரும். இது நம்ம எடுத்து எக்ஸின் மதிப்பு சரிங்களா? ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்கா, இப்போ எக்ஸ்னும் போது சேம் அதே எக்ஸோட மதிப்பு தான் நமக்கு வரும். -1 0 1 அப்படியே வந்துடும். நமக்கு எக்ஸோ x² இல்லாமல் மாறிலி உறுப்பு மட்டும் இந்த மாதிரி 6 2 3 எதுவாக இருந்தாலும் சரி, எக்ஸ் இல்லாமல் சிங்கிளாக இருந்ததுன்னா அந்த நம்பரை வந்து நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா? இப்போ ஆட் பண்ணலாமா? -1 இருக்குது +6 இருக்குது. +× -, 6ல் 1 கழிச்சிட்டோம்னா +5. அடுத்து 0 6, 0வால் கூட்டினாலும் கழிச்சாலும் அதே மதிப்பு தான் கிடைக்கும். அப்போ 6 அப்படியே வந்துடும். 1 இங்கே 6 இருக்குது, கூட்டினா 7. இது நீங்கள் ஒரு டிபிளிஷன் மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க. இப்போது இந்த நம்ம கண்டுபிடிச்ச சமன்பாடுக்கான எக்ஸோடைய மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா? இதை நம்ம புள்ளி வடிவத்தை எடுத்து எழுதிக்கலாமா? இங்கே புள்ளிகள் நீங்கள் மென்ஷன் பண்ணாலும் சரி, மென்ஷன் பண்ணாமல் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் என்ன ஃபஸ்ட்டு, எக்ஸ் -1 போது ஒய்யின் மதிப்பு 5. அடுத்து எக்ஸ் 0ன்னா ஒய்யின் மதிப்பு 6. அடுத்து எக்ஸ் 1ன்னா ஒய்யின் மதிப்பு 7. இப்படி டேரெக்டாகவே இங்கே எடுத்து எழுதிக்கிட்டாலும் சரி. இப்போ கண்டுபிடிச்ச இந்த புள்ளியும் நம்ம வந்து கிராஃபில் மென்ஷன் பண்ணணும். இதுக்கு முன்னே கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, இந்த புள்ளியை நம்ம கிராஃபில் மென்ஷன் பண்ணணும் சரிங்களா? குறிக்கலாமா? எப்பயும் போல் கிராஃப் நம்ம போட்டாச்சு. கிடைமட்ட அச்சை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். நெட் அச்சு பார்த்திங்கன்னா வந்து நிற்கிறது கோட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது நம்ம ஒய்ன்னு எடுத்துப்போம். அளவு திட்டம் வந்து எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் ஓரளவு தான் எடுத்திருக்கோம். அதே போல் ஒய் அச்சும் பார்த்திங்கன்னா ஒய் அச்சு பாருங்கள், நம்ம 2 4 6 8 10 சரிங்களா? இது நீங்கள் கம்பல்சரி வந்து அளவு திட்டத்தை மென்ஷன் பண்ணிடுங்க. எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் ஓரளவு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 2 அலகு சரிங்களா? இப்போ நம்ம இதில் வந்து புள்ளி மென்ஷன் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு என்ன புள்ளி கொடுத்துருக்காங்க, எக்ஸில் வந்து -3 இருக்குது, ஒய்யில் பார்த்தீங்கன்னா +18 இருக்குது சரிங்களா? இப்போ எக்ஸ் அச்சில் -3க்கு நேராக ஒய் அச்சில் 18 எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வருது சரிங்களா? இப்போ புள்ளி வச்சுக்கோங்க. புள்ளி வச்சு இந்த இடத்துல வந்து -3,18 சரிங்களா? அடுத்து புள்ளி பாருங்கள், எக்ஸ் அச்சில் -2 இருக்கா, ஒய் அச்சில் பாருங்கள் +8. -2க்கு நேராக ஒய் அச்சில் எங்கே +8 வருது அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல வருதா, புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி இந்த புள்ளிக்கு நேராக -2,8 சரிங்களா? அடுத்த புள்ளி பாருங்கள், அடுத்த புள்ளி நமக்கு -1, ஒய் அச்சில் வந்து +2. -1க்கு நேராக 2 எங்கே வருது, இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி -1,2 சரிங்களா? அடுத்து பாருங்கள் 0,0 இருக்குது. இப்போ 0,0னா எக்ஸ் அச்சில் 0 இங்கே தான் வரும், ஒய் அச்சில் 0 இங்கே தான் வருமே. அப்போ சென்டர் பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா? மார்க் பண்ணி இங்கே வந்து 0,0 அப்படின்ற புள்ளி மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸ் அச்சில் 1ன்னும் போது ஒய் அச்சில் வந்து 2. இப்போ எக்ஸில் வந்து 1ன்னா இங்கே வருமா, ஒய் அச்சில் 2ன்னா இங்கே வரும். இங்கே ஏன் வந்து எக்ஸ் வந்து 1னும் ஒய் அச்சில் வந்து 2 அலகு எடுத்துருக்கோம்னா நமக்கு வந்து 18 வரைக்கும் வருது. இல்லை நாங்கள் எக்ஸ் அச்சு 1 எடுத்துக்கிறோம், ஒய் அச்சு 1 எடுத்துக்கிறோம்னா அது உங்கள் விருப்பம் எடுத்துக்கலாம் சரிங்களா? கொஞ்சம் கிராஃப் பெருசாக வர மாதிரி வரும், 2 அலகாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் கிராஃப் சின்னதாக வர மாதிரி வரும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ புள்ளி வச்சு மார்க் பண்ணி 1,2. அடுத்த புள்ளி பாருங்கள், எக்ஸ் அச்சில் 2, ஒய் அச்சில் 8. இப்போ எக்ஸ் அச்சில் 2க்கு நேராக 8 எங்கே வருது, ஒய் அச்சில் இந்த இடத்துல வருது. அப்போ இந்த 2 புள்ளி சந்திக்கிற அந்த முனை தான் நமக்கு 2,8. அடுத்து பாருங்கள், எக்ஸ் அச்சில் 3, ஒய் அச்சில் 18. இந்த 3ன்ற புள்ளிக்கு நேராக பாருங்கள் இங்கே வருது 18, இந்த இடத்துல வருதா, இங்கே புள்ளி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க 3,18
சரி, இந்த இடத்துல பாருங்கள் புள்ளி நமக்கு இங்கே வரும் 3,18 மாற்றிக்கோங்க. இப்போது இந்த வளைவரை நம்ம வந்து இணைக்க போகிறோம். சரிங்களா? புள்ளிகளை இணைக்கலாமா? இணைக்கும் போது நமக்கு ஒரு வளைவரை கரு மாதிரி வரும். கண்டிப்பாக நம்ம புள்ளி இணைக்கும் போது ஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடாது. சில புள்ளி லாங்காக இருக்குது, நம்ம ஸ்கேலில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு போடுவாங்க. கண்டிப்பாக வந்து மார்க் கொடுக்க மாட்டாங்க. கையில் போடுறது தான் பெஸ்ட்டு. கையில் போட பழகிக்கோங்க. சரிங்களா? எல்லா புள்ளியும் இந்த மாதிரி நீங்கள் பென்சில் கொண்டு தான் போடுற மாதிரி இருக்கும். பென்சிலை வந்து கையிலே இணைக்கலாம். இந்த புள்ளிக்கு மேலே கொஞ்சம் வர்ற மாதிரி கோடு மேலே நீட்டி விட்டுருங்க. நீட்டி விட்டு இப்படி ஒரு 0 மார்க்கு. இப்போது நாம் போட்ட இந்த வளைவரை தான் y = 2x², அதனுடைய வளைவரை. இந்த வளைவரை மேலே எழுதிக்கோங்க y = 2x². இந்த சமன்பாடுக்கான வளைவரை இது. இப்போது இந்த வளைவரை நம்ம போட்டாச்சு. அடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா எக்ஸ் மதிப்பை கொண்டு கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா புள்ளி -1,5 0,6 1,7. இந்த புள்ளி வந்து படத்துக்கு மென்ஷன் பண்ணலாமா? எக்ஸ் அச்சில் 1ன்னா ஒயில் வந்து 5 கொடுத்துருக்காங்களா ஃபஸ்ட்டு புள்ளி. இப்போ எக்ஸ் அச்சில் 1 இங்கே இருக்குது, 5 எங்கே இருக்கும்? இப்போ 2 எடுத்துருக்கோமா? அப்போ 2 4 6. இப்போ 4க்கும் 6க்கும் இடையில் இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் 5. அப்போ -1க்கு நேராக 5 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் -1,5 அப்படின்னு புள்ளி மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் 0,6. எக்ஸ் அச்சில் 0 எங்கே இருக்குது? ஒய் அச்சில் 6. அப்போ எக்ஸ் அச்சில் 0னா இங்கே தான் வரும். 6னா இந்த சென்டர்மெண்ட் தான், இந்த கோட்டுக்கு மேலே 6 எங்கே வருது? இந்த இடத்துல வருது. இங்கே புள்ளி வச்சு ரவுண்ட் பண்ணி 0,6. அடுத்த புள்ளி பாருங்கள் +1 +7 கொடுத்துருக்காங்க. எக்ஸில் 1 ஒய் அச்சில் 7. 1க்கு நேராக 7 எங்கே வரும்? 6க்கும் 8க்கும் இடையில தான் 7. இந்த இடத்துல நமக்கு 7 வரும். அப்போது 1 7 சந்திக்கிற புள்ளி இந்த புள்ளி. இதை 1,7. இப்போ இந்த 3 புள்ளி நம்ம இணைச்சிடலாமா? இணைக்கும் போது பாருங்கள் நீட்டாக ஸ்கேல் கொண்டு இந்த 3 புள்ளி நமக்கு இணைக்கிற மாதிரி, ப்ளஸ் இந்த 3 புள்ளியோட சேர்த்து இந்த மேலும் கீழே இந்த கோடு வந்து நமக்கு வளைவரை தாண்டி வர்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. சரிங்களா? அப்போது இந்த 3 புள்ளி ஜாயின் பண்ணணும், அந்த வளைவரைக்கு மேலே வரணும். புள்ளி இருக்குன்றது நமக்கு பிரச்சனை கிடையாது. போட போகிற கோடு வளைவரையை தாண்டி பிடிக்கும். வளைவரை கொஞ்சம் வெளியில் வர மாதிரி நீட்டாக ஸ்கேலை வச்சு போட்டுக்கோங்க. சரிங்களா? இதுக்கு இப்படி ஈர மார்க். சரிங்களா? அந்த கோடு வந்து முடிவு கிடையாது. ஸோ மேலேயும் கீழே ஈர மார்க் போட்டுருங்க. இப்போது வளைவரை போட்டாச்சு, நேர்கோடு நம்ம வரைஞ்சாச்சு. இது இப்போ இந்த நேர்கோடை வச்சு நம்ம கொஷினில் கொடுத்துருவாங்க பார்த்தீங்கன்னா 2 சமன்பாடு, அதுக்கான விடையை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த நேர்கோடு இந்த வளைவரை சந்திக்கிற புள்ளி இந்த இடத்துல இங்கே ஒரு இங்கே வெட்டுது, இந்த இடத்துல ஒன்று வெட்டுது. சரிங்களா? அப்போ 2 இடத்துல வெட்டுது. இந்த 2 இடத்துல வெட்டுது பார்த்தீங்களா, அது என்ன பண்ண போகிறோம்? இந்த ஜாயின் பண்ணுற புள்ளி நேராக கீழே எக்ஸ் அச்சு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நேராக நம்ம ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் நேராக கோடு போட்டாலும் சரி, இல்லை ஸ்பெசிஃபிக்காக எது நமக்கு தெரியணும் அப்படின்றது அப்படி ஐஃபோன் மாதிரி தனியாக கோடு போட்டாலும் சரி. இந்த இடத்துல ஒரு வெட்டுது, அதே போல் இந்த வளைவரையும் இந்த நேர்கோடு நமக்கு இந்த இடத்துல நமக்கு வெட்டுது. நீங்கள் நேராக கோடு போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. இப்போ இந்த இடத்துல வெட்டுற புள்ளி என்ன? -1க்கும் -2க்கும் இடையில வெட்டுது. இப்போ 1க்கும் 2க்கும் இடையிலனா 1.1 1.2 1.3 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால -1.1 -1.2ன்னு வரும். அப்போது சென்டரில் வெட்டுதா, அப்போ இது -1.5 இந்த புள்ளி. சரிங்க? சென்டரில் வெட்டுது. அதே போல் இங்கே எங்கே புள்ளி வெட்டுது? 2. அப்போது நம்ம கொஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சமன்பாடு, அதுக்கான மதிப்பு நமக்கு 2 ஆன்சராக கிடச்சிருக்கு. ஒன்று -1.5, இன்னொன்று மதிப்பு 2. இப்போது மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. ஃபைனலாக ஆன்சர் நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிவுன்னு நீங்கள் கொடுத்தாலும் சரி, டேரெக்டாகவே தீர்வுகள் அப்படின்னு கொடுத்துட்டு என்னென்ன நமக்கு முடிவு கிடச்சிருக்கு? -1.5ன்ற ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு, 2. சரிங்களா? கொஷனில் கொடுத்துருக்க y = 2x², அப்புறம் 2x² - x - 6 = 0 அப்படின்ற 2 சமன்பாடுக்கு நமக்கு கிடைச்ச மதிப்புகள் தான் -1.5, இன்னொரு ஆன்சர் 2. சரிங்களா? மறக்காமல் ஆன்சர் பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.